கர்நாடகாவின் உடுப்பி தென்னிந்தியாவின் மதுரா என்று போற்றப்படும் புனித நிலம். இங்கே பாலகிருஷ்ணன் ஒரு கையில் மத்தும் மற்றொரு கையில் கயிறும் கொண்டு ஒரு சிறு ஜன்னல் வழியாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். ஆனால் ஏன் ஜன்னல் வழியாக? இதற்கு பின்னால் இருக்கும் கதை ஒரு சாதாரண கதையில்லை, ஒரு பக்தனின் கண்ணீரால் எழுதப்பட்ட வரலாறு. கனகதாசர் கிருஷ்ணரின் தீவிர பக்தர். ஆனால் அந்த காலத்தில் சமூக பிரிவினையால் அவருக்கு கோவிலுக்குள் நுழைய அனுமதி இல்லை. எனவே அவர் கோவிலின் பின்புறச் சுவர் அருகில் நின்று கண்ணனை மனமுருகி பாடி அழைத்தார். அந்த பக்தி, அந்த வேதனை, அந்த அன்பு கிருஷ்ணனின் இதயத்தையே உருக்கியது. அந்த நேரத்தில் கிழக்கு நோக்கி இருந்த கிருஷ்ணர் திடீரென திரும்பி மேற்கு நோக்கி பார்த்தார். அதே சமயம் பின்புறச் சுவரில் கற்கள் தானாக உடைந்து ஒரு சிறு ஜன்னல் உருவானது. அந்த ஜன்னல்தான் இன்று கனகனகிண்டி. இந்த ஜன்னலில் 9 துளைகள் உள்ளன. அதனால் இதை நவக்கிரக கிண்டி என்றும் அழைக்கிறார்கள். முழுவதும் வெள்ளியாலான இந்த ஜன்னலில் கிருஷ்ணரின் 24 வடிவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த வழியாக தரிசித்தால் புண்ணியம் மட்டுமல்ல, கிரகதோஷமும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த விக்கிரகம் சாதாரணமல்ல. கிருஷ்ணரை பெற்றது தேவகி. ஆனால் பிறந்த அன்றே மகனை பிரிந்தாள். கண்ணனின் பால்ய லீலைகளை அவள் காணவே இல்லை. அதேபோல் ருக்மிணி தேவிக்கும் ஒரு ஆசை, தன் கணவரான கிருஷ்ணரின் சிறுவயது குறும்புகளை காண வேண்டும் என்ற பேராசை. அந்த இரு தெய்வ மகளிரின் மனவேதனையை அறிந்த கிருஷ்ணர் விஸ்வகர்மாவை அழைத்து ஒரு கையில் மத்தும் மற்றொரு கையில் கயிறும் வைத்திருக்கும் பாலகிருஷ்ணன் வடிவத்தை ஒரு விக்கிரகமாக உருவாக்கச் சொன்னார். விஸ்வகர்மாவும் அதிசய அழகான விக்கிரகத்தை வடித்தார். ருக்மிணி தேவி அந்த பாலகிருஷ்ணரை தினமும் பூஜித்து ஆராதனை செய்தார். பின்னர் அந்த விக்கிரகம் அரண்மனை தோட்டத்தில் வைக்கப்பட்டது. தினமும் சந்தனாபிஷேகம் செய்யப்பட்டதால் காலப்போக்கில் விக்கிரகம் முழுவதும் சந்தனத்தில் மூடப்பட்டது. பிறகு காலம் கடந்தது. துவாரகை கடலில் மூழ்கியது. துவாரகை கடலில் மூழ்கிய போது சந்தன கட்டையாக மறைந்தது. ஆண்டுகள் கழித்து ஒரு வியாபாரியின் கப்பலில் ஏறியது. புயலில் சிக்கிய வியாபாரியை காப்பாற்றிய ஒரு மகான் துறவி, அவர்தான் மத்வாச்சாரியார். அவர் அந்த சந்தனக்கட்டையை பெற்றபோது அதற்குள் இருந்தது இந்த அதிசய கிருஷ்ணர் சிலை. அதை உடுப்பியில் பிரதிஷ்டை செய்தார். பாலகிருஷ்ணன் வெண்ணெய் திருடியவன், பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்தவன். அதனால்தான் இங்கே ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. அதனால்தான் உடுப்பி கிருஷ்ணர் அன்ன பிரம்மா என்று போற்றப்படுகிறார். கனகதாசர் பார்த்த அந்த ஜன்னல் வழியாகத்தான் இன்றும் பக்தர்கள் கிருஷ்ணரை தரிசிக்கிறார்கள். ஒரு பக்தனுக்காக திரும்பிய கடவுள். அன்புக்கு ஜாதி இல்லை என்பதை உலகத்துக்கே உணர்த்திய தரிசனம் இது. உடுப்பி கிருஷ்ணர் தரிசனம் நமக்கும் கிடைக்கட்டும்.